நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிறது சுவிஸ் நாட்டின் லுசர்ன் என்ற ஒரு அழகிய நகரம். பாரிஸ் நகரத்தை போல இருக்கும் இந்த நகரம். ஆனால் பாரிஸ் என்பது சுவிஸ் நாட்டளவுக்கான ஒரு பெரிய ஒரு நகரம். உலகத்திலேயே அதிநாகரிகம் நிறைந்த நகரம் பாரிஸ் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த லுசர்ன் நகரமும் அந்த பாரிஸுக்கு இணையாக தன்னுடைய குறுகிய நிலப்பகுதியை மிக அழகாக செதுக்கி வச்சிருக்கிறது இந்த சுவிஸ் நாட்டு அரசாங்கம். இந்த நகரத்தின் நடுப்பகுதியில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. அந்த ஆற்றின் கரையோரம் அலைகள் வந்து மெதுவாக மக்களின் கால்களை வருடி செல்லுகிறது. இது ஒரு கோடைக்கால காணொளி. சென்ற ஆண்டு நாங்கள் கோடை விடுமுறைக்கு சென்றிருந்த போது இந்த லுசர்ன் நகரத்துக்கு சென்றிருந்தோம். ஒரு மதியம் சென்று மாலை அல்லது இரவு வரைக்கும் அங்கே நின்றுவிட்டு வந்தோம். அந்த மதியத்திலிருந்து இரவு காட்சி வரைக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அங்கிருந்து ரசித்து கொண்டிருந்தோம். சுவிஸ் நாட்டை பொறுத்த அளவுக்கு ஐரோப்பா நாடுகளில் மிகவும் சுத்தமான நாடு என்று இதை கூறலாம். கிட்டத்தட்ட சிங்கப்பூர் போல சிறிய நாடாக இருந்தாலும் மிக சுத்தமாக வைத்திருக்கிறது அந்த நாட்டு அரசாங்கமும் அந்த நாட்டு மக்களும். இதில் பாரிஸ் நகரம் என்பது கொஞ்சம் தோற்றுத்தான் போயிருக்கிறது. பாரிஸ் நகரம் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும், பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் எவ்வளவுதான் சுத்தமாக செய்து வைத்திருந்தாலும், இந்த பாரிஸில் வாழும் அல்லது பாரிஸை அண்டி வாழும் மக்களின் ஒரு குறை என்னவென்றால் சுத்த இன்மை. தங்களை சுத்தமாக வைத்திருப்பார்கள், வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார்கள், ஏனோ அந்த நாட்டை மிகவும் அழுக்காகவே செய்துவிட்டு சென்று விடுவார்கள். கோடை விடுமுறைக்கு நீங்கள் பாரிஸ் நகரை அண்டி வந்திருந்தால் சில இடங்கள் மிக சுத்தமாக இருக்கும். பல இடங்கள் தெருவுக்கு தெரு குப்பைகள் போட்டுக்கொண்டே இந்த மக்கள் இருப்பார்கள். எவ்வளவுதான் நாட்டு அரசாங்கம் அதை துப்புரவு செய்தாலும் மக்கள் திருந்த போவது இல்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், பாரிஸ் நகரில் அதிகமாக வாழுவது வெளிநாட்டவர். வெளிநாட்டவர் என்றும் பொழுது ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் மிகவும் அதிகமாக வாழுகிறார்கள். ஏனோ இந்த நாட்டை அவர்கள் அழுக்காக்குவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, பாரிஸ் நகரை சுற்றி சென் நதி என்ற ஒரு நதியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாரிஸ் நகரோடு சேர்ந்து அதை அண்டிய பல ஊர்களுக்கும் அந்த சென் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு முறை நான் அதை உங்களுக்கு காணொளிப்படுத்துகிறேன். அதே போலதான் இந்த ஆறும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றின் பெயர் எனக்கு தெரியாது. இந்த ஆற்றில் ஓடும் பெரிய கப்பல்களில் நாங்களும் ஏறி பயணிக்கலாம். அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். சுவிஸ் பணம் என்பது மிகவும் பெறுமதி மிக்க பணம். இப்பொழுது தற்காலத்தில் ஈரோவை விட மிகவும் அதிகமான பெறுமதியை கொண்டது சுவிஸ் பணமாக இருக்கிறது. ஆகவேதான் சுவிஸ் நாட்டவர் அல்லது சுவிஸ் நாட்டு அரசாங்கம் பிரான்ஸ் நாட்டு அல்லது ஐரோப்பா நாட்டின் ஈரோ என்ற அல்லது ஐரோ என்ற நாணயத்துடன் தங்களுடைய நாணயத்தை இணைக்க விரும்பாமல் தனித்துவமாகவே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சுவிஸ் நாடு ஐரோப்பிய மையத்தில் இருந்தாலும் ஐரோப்பா நாடுகளிலிருந்து மிகவும் வித்தியாசமான நாடாகவே இது இருக்கிறது. காரணம், இயற்கை எழிலை இவர்கள் கவனமாக பாதுகாத்து வருவதுதான். பிரான்ஸ் நாட்டிலும் இயற்கை எழில்கள் பாதுகாத்து வந்தாலும் கூட இந்த சுவிஸ் நாடு சிறியதாக இருந்தாலும் அங்கு கட்டடங்கள் அதிகமாக கட்டப்படாமல் இயற்கையான எழிலான காடு மலை போன்றவற்றை மிகவும் பாதுகாப்பாக அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த லுசர்ன் நகரை சென்று பார்த்தீர்களேயானால் அங்கு இருக்கும் மக்கள் அந்த நகரை மிகவும் ஒரு புனிதமான நகராக, மிகவும் அழகான நகராக, தங்களுடைய நாடு எவ்வளவு எழில்மிக்க நகராக இருக்கிறது என்று பெருமை கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலேயே பிரான்ஸ் நாட்டில் நாங்கள் வாழ்பவர்கள் பிரான்ஸ் நாட்டில் இவ்வளவு அழகான இடம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் வாழும் இடத்தை பெருமையாக கூறிக்கொள்வது இல்லை. அங்கு வாழும் எங்களுடைய தமிழர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கட்டும், சுவிஸ் நாட்டவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய நாட்டை பற்றிய பெருமிதம் மிகவும் அதிகமாகவே அவர்களுக்கு இருக்கிறது. அதுவும் ஒரு வகையில் நாட்டு பெற்றுத்தான், அது நன்மைதான் என்று கூற வேண்டும். நான் பலமுறை சுவிஸ் நாட்டுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் பாரிஸ் நகரை போல மிகவும் வேகமான நகரம்
சுவிஸ் நாட்டில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பாரிஸ் என்பது மின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நகரம். நான் ஆரம்பத்தில் கூறியது போல நவநாகரிகம் மிகவும் அதிகமான அல்லது நாகரிக மாற்றம் அதிவேகமாக மாறிக்கொண்டிருக்கும் நகரம் என்றே பாரிஸ் நகரை கூறலாம். இங்கு பல முக்கியமான இடங்கள், அதாவது பாரிஸ் நகரில் பல முக்கியமான இடங்கள் இருக்கிறது. அதில் ஈஃபில் டவரை சொல்லலாம், அணையா தீபத்தை சொல்லலாம், ஒயிட் சர்ச் என்று அழைக்கப்படுகிற சக்ரைக்கர் என்ற அந்த தேவாலயத்தை சொல்லலாம். இன்னும் பல ஆயிரக்கணக்கான முக்கியம் வாய்ந்த இடங்கள் பாரிஸ் நகருக்குள்ளேயே அமைந்திருக்கிறது. பாரிஸ் நகரை நாங்கள் வாகனங்களில் சென்று சுற்றி பார்ப்பதை விட தொடருந்தில் அல்லது பேருந்தில் சுற்றி பார்ப்பது மிகவும் அழகாக இருக்கும். அதைவிட சிறந்த வழி என்னவென்று சொன்னால் நடந்து சென்று பார்ப்பது. நான் ஒரு முறை பாரிஸை நடந்து சென்று பார்த்தேன். ஒரு நாள் முழுவதும் போதும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் முக்கியமான பகுதிகளை, அதாவது பாரிஸின் மைய பகுதியை ஒரு நாளில் சுற்றி பார்த்து விடலாம். மிக சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, பாரிஸ் நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரவு நேரத்தில் சுற்றி பார்ப்பது இன்னும் ஒரு அழகை தரும். காலையில் அந்த சூரிய ஒளியில் பார்க்கும் நகரம் மாலையில் விளக்கு ஒளியில், மின் விளக்கு ஒளிகளில் மிக மாற்றமாக, மிக அழகாக வேறு ஒரு எழில் நிறைந்த நகரமாக அந்த பாரிஸ் நகரம் மாறியிருக்கும். அதே போலதான் இந்த லுசன் நகரிலையும் நாங்கள் சூரிய ஒளி இருக்கும் மதிய நேரத்தில் சென்று அந்த ஆத்தங்கரையில் தண்ணி தாகத்துடன் அந்த ஆற்றுக்குள் எமது காலை நனைத்து கொண்டு இருந்து விட்டு மாலை நேரத்தை அது பார்க்கும் போது இன்னொரு அழகை அது கொண்டிருந்தது. லுசன் நகரும் பாரிஸ் நகரத்தின் முக்கிய மைய பகுதிகளில் இருக்கும் கடைகளைப் போல மிகவும் விலை கூடிய கடைகள் தான் அங்கு அதிகமாக இருக்கிறது. இந்த ஆற்றுக்குள் அன்னம், வாத்து போன்றது நிறைந்து போய் இருந்தன. அது மட்டுமல்லாது வள்ளம், தோணி, கப்பல்கள் என்று அங்கு நிறைந்து வழிந்து கொண்டு இருந்தது. இந்த ஆற்றில் மிக சிறப்பு என்னவென்றால், இந்த ஆற்றை அண்டிய மறுபகுதி அல்லது மறு கரை ஓரத்தில் மலைகள் நிறைந்திருக்கிறத பார்க்கக்கூடியதா இருந்தது. என்னதான் கோடை காலமாக இருந்தாலும் என்னால் அந்த மலைகள் பனிமலைகளாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் ஒரு சிறப்பு தான் சுவிஸ் நாட்டில். பிரான்ஸ் நாட்டிலும் இப்படி ஒரு விடயம் இருக்கிறது. 4 காலங்களும் ஒரே நாளில் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் பிரான்ஸ் நாடு. இருந்த போதும் சுவிஸும் மிக எழில் நிறைந்த நாடு, அமைதியான நாடு. மக்கள் மிகவும் அமைதியை வேண்டி இருப்பவர்களாக எனக்கு தென்படுகிறார்கள். சுவிஸ் நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இன்னொரு வேறுபாடு பார்ப்போமே ஆனால், நான் பாரிஸ் நகரை அண்டி இருக்கும் காரணத்தால் கூறுகிறேன். பாரிஸ் நகரம் மின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நகரம். ஆனால் சுவிஸ் மக்களின் மனப்பான்மை மிகவும் அமைதியான வாழ்க்கை வாழுவதாக தெரிகிறது. பிரான்ஸ் நாட்டிலும் கிராமங்களில் இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சுவிஸ் நாடு முழுவதுமே மிக அமைதியான வாழ்க்கையை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய வேலை நேரமும் மிக குறைவாக இருக்கிறது. பள்ளி நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மற்றது போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக இல்லை. அதனாலேயே அந்த சுற்றுப்புற சூழல் மிக பாதுகாப்பாக இருக்கிறது. அங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கிறதா இருந்தால், சுவிஸ் நாட்டில் நீங்கள் வேலை வாய்ப்பை தேடுவீர்களே ஆனால் எந்த நகரத்தில் அல்லது எந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் அல்லது அந்த ஊரை அண்டிய பகுதியில் தான் முதல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். அங்கு அப்படி வேலை வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் தூரம் சென்று வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அந்த நாடு என்ன செய்து வைத்திருக்குன்னு சொன்னால், அந்த ஊரவருக்கும் அந்த ஊருக்கு அருகில் இருக்கும் ஊர்களை சார்ந்தவர்களுக்கும் எது பக்கத்தில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த வேலை வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. ஆகவே போக்குவரத்துக்காக அவர்கள் தொடருந்துகளையோ பேருந்துகளையோ அல்லது சிற்றுந்துகளையோ பயன்படுத்த தேவையில்லாத ஒரு கட்டாயம் அங்கு இருப்பதால் அங்கு சுற்றுச்சூழலும் மிக அருமையாக பாதுகாத்து வருகிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.